ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய புதிய நண்பர்களுக்கான ஒரு சேனல் அது. நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ லைவ் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, டைரக்ஷன் என்ன அப்படின்றத அப்பப்போ அப்டேட் தருவேன். அதே மாதிரி முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றின ஷார்ட் டைம் லாங் டேர்ம்க்கான முக்கியமான ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி அப்டேட்டும் தருவேன். விருப்பம் உள்ளவங்க அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே கைஸ், வாங்க மண்டேக்கான லெவல் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெய்லி மார்க்கெட்டில் வந்து என்னென்ன கால் சைட் புட் சைடு வந்து என்னென்ன லெவல்ஸ், அப் சைட் லெவல் என்ன, டவுன் சைட் லெவல் என்ன அப்படின்றதெல்லாம் ப்ரீமியம் அடிப்படையில் நான் கால்குலேட் பண்ணி அதெல்லாம் தந்துடுவேன். அதே மாதிரி மார்க்கெட் என்ன கண்டிஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்ற லெவலும் நான் தந்துடுவேன். ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ்லேயே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எஸ்எல் என்ட்ரின்ற ப்ரைஸ் தந்துடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எஸ்எல் என்ட்ரின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் தந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் தந்துடுவேன். நீங்கள் அந்த எஸ்எல் என்ட்ரிலேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்குது, என்ட்ரி எடுக்க முடியுது அப்படின்னா எடுத்திங்கன்னா ஈஸியாக பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு லெவல் கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். இப்போ வந்து மார்க்கெட் வந்து எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,327. ஸோ இது என்எஸ்சி வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து என்எஸ்சி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து யாரெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,327. ஸோ இங்கே யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். புட் ஆப்ஷன் 25,300, 25,400 கால் ஆப்ஷன், 25,350 புட் ஆப்ஷன், 25,400 புட் ஆப்ஷன், 25,350 கால் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் நியர்பை 350, 300-350 இருக்கிறதுனால ஸோ நம்ம 300ன்ற வேல்யூ ரவுண்டாகவும் எடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ப்ரீமியம் கால்குலேட் பண்ணி ஸோ அப் சைட் அண்ட் டைரக்ஷன் டவுன் சைட் லெவல்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 எனக்கு ஆக்டிவாக வந்து ஸோ 350 புட் ஆப்ஷனும் இருக்காங்க, 300 இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்கிறதுனால 350 அப்படின்ற லெவல் எடுத்து நான் உங்களுக்கு லெவல்ஸ் தந்திருக்கேன். ஸோ 25,350 எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ப்ரீமியத்தை வந்து கால் சைடில் வந்து இதில் இருக்கக்கூடிய ஹை வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி லோ வேல்யூ ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப் சைடு வந்து ஹை வேல்யூ, க்ளோஸ் வேல்யூ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப் சைட் லெவல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அதாவது 25,350 கூட நீங்கள் வந்து இந்த 60 ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ 410 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதோட க்ளோஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கால் அண்ட் புட் ரெண்டுத்தான க்ளோசிங் வேல்யூ ஆட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வேல்யூ நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா 17 ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து கால் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 17ன்ற வேல்யூவை 25,350 கூட 70 மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெவல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லெவல் அப்சைட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டீங்க. அப்சைடு வந்து 25,400, 25,410, 25,420, 25,427, 25,447, 25,490, 25,494, 25,500, 25,505, 25,543. ஸோ அப்படின்ற லெவல் வந்து அப்சைட் லெவலு. அதாவது இந்த 25,350 கால் அண்ட் போட்டு ப்ரீமியத்தை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவல் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி புட் ஆப்ஷன் வேல்யூவை நீங்கள் வந்து 25,350 கூட அதில் இருக்க லோ, ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ், அந்த க்ளோசிங் ப்ரைஸ் ஆவரேஜ் வேல்யூ, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆவரேஜ் வேல்யூ. ஸோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாமே கிடைக்கும். ஸோ டவுன் சைடில் 25,350, 25,313, 25,287, 25,280, 25,253, 25,246, 25,210. ஸோ ஒயிட் ரேஞ்சாக பார்த்தீங்க அப்படின்னா 25,157. இந்த லெவல் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் வந்து சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தான் வந்து நம்ம வந்து மண்டேக்கான லெவலு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,300 வந்து ஒரு இம்பேக்ட் லெவலாக இருப்பாங்க காலார் போட்டு. சரிங்களா? ஸோ யார் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 76, 25,300 கால் இல்லைனா போட்டு யார் இந்த 76 ப்ரைஸை வந்து சஸ்டெயின் பண்ணுறானோ
அந்த சைடில் ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த அப்சைட் லெவல்ஸ் 195 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அதுக்கு மேலேயும் போகலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா ஃபிபனாச்சி ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 43 76 கீழே வரான் அப்படின்னா இந்த 37 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 37 பிரேக் பண்ணோம்னா 27 கீழே போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப வீக்னஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து காலர் புட்டு கம்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 100+ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனாக 400. ஸோ 400 புட் வந்து வீக்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை கம்பேர் பண்ணணும். அதாவது 25 300 கால் அண்ட் புட்டு அதே அந்த சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும். அவன் இந்த பிஇபி லெவலில் சஸ்டெயின் பண்ணுறான்னு பார்க்கணும். 25 400 அவனும் இந்த பிஇபிக்கு மேலே இல்லை அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கானான்னு பார்க்கணும். புட் ஆப்ஷனாக கால் ஆப்ஷனும் பார்க்கணும். அதே 25 200 கால் ஆப்ஷன் வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானா வீக்காக இருக்கானா அப்படின்றத. ஸோ ஸ்பாட் எங்கே இருக்கானோ ஸ்பாட்லேருந்து 100 ப்ரைஸ் மேலே கால் ஆப்ஷனும் கீழே 100 ப்ரைஸ் கீழே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனும் 100 ப்ரைஸ் மேலே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது தான் யார் அடுத்த மூமெண்ட்டை வந்து டைரக்ஷன் கீழே கொண்டு போகிறானா இல்லை மேலே கொண்டு போகிறானா அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. ஸோ இதுதான் அந்த லெவல்ஸ். ஸோ அதே மாதிரி வாங்க இப்போ ஃபிபனாச்சி சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் வந்து இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள் 25 327. சரிங்களா? ஸோ இது வந்து போன வாரத்துக்கான லெவலு. ஸோ போன வாரத்து லெவலுக்கு மேலே நல்லாவே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள். அந்த லெவலில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வீக்லி சார்ட்டில், அதுக்கப்புறம் டே சார்ட்டில் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இடம் 25 462. ஸோ 449. ஸோ இந்த லெவல் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹையாக இருந்திருக்கு. அந்த ஹை வேல்யூ அதுக்கு அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கான். அதோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 25 554. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை என்ன அப்படின்றத மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட் என்ன, அதுக்கு அடுத்தடுத்த வாரத்தில் மேக்ஸிமம் போகக்கூடிய லெவல் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்லி சார்ட்லேயும் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டே சார்ட்டில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிபனாச்சி சார்ட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட் வச்சிங்கன்னா இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த இடம்லாம் வரும்போது மார்க்கெட் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் அப் சைடில். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் மார்க்கெட் வந்து எங்கே வந்து ஓப்பன் ஆனானோ அந்த இடம். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை க்ரீனில் மார்க் பண்ணிக்கோங்க. அதோட லோவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த விக் வர இடம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. இல்லைனா க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ எங்கே புட் ஆப்ஷனில் வந்து மார்க்கெட் எங்கேருந்து லோ எடுத்திருக்காங்க, ஓப்பன் ஆகிட்டு எங்கேருந்து கீழே விழுந்திருக்கானோ அந்த இடமும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பேக்டை தரக்கூடிய லெவல்ஸ். இப்போ நீங்கள் ஃபிபனாச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அதாவது ப்ரீவியஸாக இருந்த அந்த ஸ்விங் வந்து என்ன அப்படின்றது இங்கே தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்விங்கோட லோ வரையும் வச்சுட்டு அதையும் மார்க் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுலேருந்து 0.5 0.6 இந்த கோல்டன் ரேஷியோ லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஆல்ரெடி மூவ் பண்ணி 1.0 லெவலுக்கு மேலே நல்லாவே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அடுத்து அவன் ஃபர்தராக போனோம் அப்படின்னா இந்த 1.618 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 25 620 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்சைடில் போகணும்னு நினச்சானா இது வரைக்கும் போவோம். சரிங்களா? 620. ஸோ அதை பிரேக் பண்ணி நல்லா க்ளோஸ் வச்சான் அப்படின்னா 664 நான் மார்க் பண்ணது வீக்லி இந்த லெவல்ஸ் எல்லாமே அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்சைடில் போகணும்னு நினச்சானா. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ரிஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஏன் எடுத்தான்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸாக மார்க்கெட் முடிஞ்ச அன்றைக்கி பாருங்கள் 25 428 அப்படின்ற இடத்துல வந்து ஏன் ரிஜெக்ஷன் எடுத்தான்றது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 7th ஜூலையில் வந்து கரெக்டாக அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸே அந்த இடம் தான். அங்கே இருந்தால் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே விழுந்திருப்பான். அந்த வாரத்துக்கான ஓப்பன் ப்ரைஸ் அங்கே தான் தொடங்கியிருக்கு. ஸோ அதான் வந்து அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் வந்து நல்லா சாலிடாக விழுந்திருப்பான் மார்க்கெட்.
ஆனால் இந்த லெவல் எல்லாமே இப்படி 0.5 0.6 லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் ரியல் டைம் மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ டே சார்ட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் வீக்லி சார்ட்டில் குறிக்கும் போது அந்த லெவல் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். டே சார்ட்டுக்கு வரும்போது லெவல் திரும்ப நீங்கள் மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் சார்ட் வைக்கும்போது திரும்பவும் நீங்கள் லெவல்ஸ் எல்லாம் மாற்றி ஃபிபனாச்சி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வச்சாலும் மாறும். சரிங்களா? ஸோ அந்த வீக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் கேண்டில்ஸு. இன்ட்ராடேக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ் எல்லாமே வந்து மாறி மாறி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா அப்சைட் லெவல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபிபனாச்சி எப்படி ட்ரா பண்ணணும், எந்த ஸ்விங் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த 25,384க்கு மேலே வரும்போது அடுத்தடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,447, 548. ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது டே சார்ட் அடிப்படையில். அடுத்து வாங்க 15 மினிட்ஸில் பாருங்கள். இதோட லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கீழே வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் கைஸ். ஸோ மார்க்கெட் வந்து எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போனானோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. $25,240 கீழே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதையும் பிரேக் பண்ணி கீழே வரா அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணுவோம். 25,139 சாலிடாக வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிடுவோம் டவுன் சைடில் வரும்போது. அதுக்கு முன்னாடி 25,155. சரிங்களா? இந்த லெவல் எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் டவுன் சைடில் டே சார்ட் அடிப்படையில். வாங்க இன்ட்ராடே அடிப்படையில் என்னென்ன லெவல் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதான் ரீசெண்டாக இருந்த ஸ்விங் இது தான். ஸோ இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல் எல்லாமே 0.5 0.6 339 333 339 0.5 0.6 கோல்டன் லெவல். அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 25,423. ஸோ எப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி மேலே வரானோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் கால் என்ட்ரி எடுக்கணும் பிகினர்ஸாக இருக்கவங்க. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், இல்லை கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி, இல்லை ட்ரெண்டு எதை வேணால் நீங்கள் வந்து பேஸ் பண்ணி சேனலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம இது சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 100% அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபிபனாச்சி ரொம்ப 100% அக்யூரேட்டாக இருக்கும். எல்லாத்த விட சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் வந்து பிகினர்ஸ் சிம்பிளாக ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது காலாக புட் எதோ வேணா இருக்கட்டும். இது வந்து ஸ்பாட் சார்ட் வச்சு சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து ப்ரீமியம் பேஸ் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கும். சரிங்களா? இல்லை உங்களுக்கு தெரியும் கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கானோ அதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ அந்த க்ளோஸ் ஆன ப்ரைஸ்க்கு மேலே மார்க்கெட் வரும்போது கண்டிப்பாக ஒரு ரேலி மேலே தரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து சாலிடாக க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும். போய் டச் பண்ண உடனே எடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள். ஸோ எத்தனை வாட்டி இந்த இடத்துல வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட லைன் கிட்ட வந்து மேலே போகிற மாதிரி போய்ட்டு ரிஜெக்ஷன் எடுத்து திரும்பவும் ஃபாலோ ஆயிருக்கான் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இது போய் டச் ஆன உடனே எடுத்துடக்கூடாது. நீங்கள் அதாவது 15 மினிட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு டைம் ஃப்ரேமை மாற்றிட்டு
3 மினிட்ஸ்லேயோ இல்லை 1 மினிட்லேயோ வச்சு நீங்கள் பார்க்கணும் மார்க்கெட் வந்து டக்குன்னு மொமெண்டம் எப்படி சேஞ்ச் ஆகிறான் அப்படின்றத நீங்கள் வந்து டைம் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷனை குயிக்காக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து லாங் டைமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டான டார்கெட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ட்ரெயிலிங் பண்ணும்போது எஸ்எல்லை வந்து அடிச்சிருவோம். அதான் வந்து இன்ட்ராடே இல்லை ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ஸ் ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் கைஸ். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ இந்த லெவல் அப்சைட் லெவலில் வந்து மார்க் பண்ணி இந்த ஸ்விங்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டார்கெட், அதாவது 1.618 லெவல் 393, ப்ரீவியஸ் க்ளோஸ் 423, 449 2.618 லெவலு 447 49, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 500. ஸோ 25,500 அது ஒரு லெவல். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 25,534. ஓகே கைஸ், இது இன்ட்ராடேக்கான ஃபிபனாச்சி லெவல்ஸ். அதே மாதிரி டவுன் சைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் டே லோ டு லாஸ்ட் ஸ்விங் என்ன இந்த இடம் தான். ஸோ இதை மார்க் பண்ணிங்க அப்படின்னா டவுன் சைடில் ஒரு 0.5 0.6 லெவல் கிடைக்கும். அதை மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை பிரேக் பண்ணி கேண்டில் ஸ்டிக் க்ளோஸ் வச்சேன் அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். அப்படி பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணணும் கைஸ். டச் பண்ண உடனே யாரும் புட் ஆப்ஷன் போகாதீங்க. அதாவது எப்படின்னா பிகினர்ஸ்க்காக இங்கே சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இதை இப்படி பிரேக் பண்ணி திரும்பவும் போய் மேலே ரீடெஸ்ட் பண்ணி திரும்பவும் இப்படி ஃபால் ஆகணும். இப்படி ஃபால் ஆகும்போது நீங்கள் வந்து இந்த ஆங்கிளை வந்து கட் பண்ணும்போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும். இவ்வளோ கீழே வரல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நான் அப்படி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி கீழே விழுகிறான். ஸோ இப்படி கீழே வந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் இப்படி இங்கே ரீடெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த வி ஷேப்பை வந்து கட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 25,300 இருக்கானா 25,400 நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஐடிஎம் ஆப்ஷனில் வந்து நீங்கள் போய்ட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், சரிங்களா? ஸ்பாட் அவுட்லேருந்து 100+ பாயிண்ட் யார் இருக்கானோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் புட் ஆப்ஷன். சப்போஸ் மார்க்கெட் எப்படி ரீடெஸ்ட் ஆகி கீழே விழுகும் போது, சரிங்களா? அடுத்த மணியில் எனக்கு ட்ரேட் பண்ணாதீங்க, ப்ரீமியம் டிகே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதான் சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரேட் பண்ண விருப்பப்படுறவங்க ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுங்க, சரிங்களா? ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதும் முக்கியமான விஷயம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ சப்போஸ் இப்படி கட்டாகி கீழே விழுந்தேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25,286 லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணோன்னா 277, அதுக்கு கீழே வரும்போது 240 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டு. அது கீழே 166, 25,166, 25,155, 25,139, 25,113, 25,100. ஸோ இது எல்லாமே வந்து டவுன் சைடில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ இதுதான் கம்மிங் மண்டேக்கான லெவல்ஸு. ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் பிகினர்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபிபனாச்சி கம்பைன் லெவல், ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள், சரிங்களா? ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து இந்த சேனலில் வந்து மேலே வந்து ஹிட் பண்ணுறானோ அங்கேருந்து கீழே விழுவுறான். ஸோ திரும்பவும் மேலே போகிறான், திரும்பவும் கீழே வரான். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே போய் ரீச் ஆகாமல் திரும்ப இந்த ஆவரேஜ் லெவல்லே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான், சரிங்களா? இந்த மிடில் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளூ லைன், ஸோ இந்த மிடில் லைன்லேயே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போக ட்ரை பண்ணுறான். ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு மேலே 55,834 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல். சப்போஸ் இந்த மேலே போயிட்டு ஒருவேளை இங்கேயே 560 ரிவர்சல் எடுக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்ப வந்து கீழே விழுந்துருவோம். ஸோ இங்கேருந்து திரும்பவும் கீழே விழுகிறான் அப்படின்னா இந்த பாட்டம் நோக்கி 240 நோக்கி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், திரும்ப வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே ரிவர்சல் அடிப்போம், சரிங்களா? ஸோ இந்த சேனலை சாலிடாக பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப கீழே விழுக்கும்போது தான் டவுன் சைடில் ஃபர்தராக இன்னும் இந்த 55,000 லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ திரும்ப கீழே வரும்போது அவனோட லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 55,081 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது
55,024. ஸோ 55,000. ஸோ 55,000 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54,775 அதுக்கு அடுத்த டார்கெட். ஓகே கைஸ், இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல். ஓகே கைஸ், மேக்ஸிமம் வந்து அப்சைடில் போகிறோம் அப்படின்னா 56,000. சரிங்களா? ஸோ இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். நிஃப்டிக்கான லெவல்ஸ், ஃபிபனாச்சி லெவல் எல்லாமே நம்ம ட்ராப் பண்ணி பார்த்தாச்சு. எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ பிகினர்ஸ் இதை பயன்படுத்தி ப்ராஃபிட் ஆகிடுங்க. ஸோ யாரும் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ரிவெஞ்ச் பண்ணாதீங்க. 1 என்ட்ரி 1 எக்ஸிட். சரிங்களா? அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். குட் லக் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் சப்போர்ட்ஸ்.